வனத்துறை காலி பணியிடங்களை வனக்கல்லூரி மாணவர்களால் நிரப்பக் கோரி மேட்டுப்பாளையத்தில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடந்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வனவியல் பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர். இங்கு கல்வி பயின்ற மாணவர்களுக்கு தமிழக வனத்துறையில் பணி கிடைப்பதில்லை. இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு அரசு வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் 100% வனக்கல்லூரி மாணவர்களை கொண்டு நிரப்புவது என அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வனக்கல்லூரி மாணவர்கள் வனச்சரகர் தேர்வு மற்றும் உடல்திறன் தேர்வு எழுதி தேர்வாயினர். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக இதற்கான பணி நியமன ஆணை வழங்கவில்லை. கடந்த 11ஆம் தேதி புதிய அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 100% இடஒதுக்கீட்டை 25%ஆக குறைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வனக்கல்லூரி மாணவர்கள் 25% இடஒதுக்கீட்டு அரசாணையை எதிர்த்து வகுப்புகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனச்சரகர் பணி நியமனத்துக்கு வனப்பட்டதாரிகள் இதுவரைக்கும் காலேஜ் ஆரம்பிச்சதிலிருந்து ஒருவர் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதுபடி பல்வேறு போராட்டங்கள் நடத்தினா, பல்வேறு கோரிக்கைகள் வச்சான். அதுபடி 2010 ஒரு அரசு ஆணை வெளியிட்டது. அதுபடி எங்களுக்கு 100% இட ஒதுக்கீடு வழங்கினார்கள். ஆனால் அது இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பேரிடியாக 2014 ஜூலை 9ஆம் தேதி 25% இட ஒதுக்கீடு வனச்சரகர் நியமனத்துக்கு வன பட்டதாரிகளை நியமனம் சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அது எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க சார். ஒரு நாள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் மற்றும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இதற்கு சரியான முடிவு எட்டப்படவில்லை என்றால் நாங்கள் மேலும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்த காத்திருக்கிறோம். இதுக்கு ஒரு சரியான முடிவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுக்கு விரைந்து வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்றும் மாணவர்கள் அறிவித்துள்ளனர்.